என்னதான் துவைச்சாலும் துணிவுல அழுக்கே போக மாட்டுதா? என்னத்தான் போட்டு துவைக்கிறதுனே தெரியலையா? ஏண்டி ஃபுல்லா கொடியில நீயே துணி காயப்பட்டா நான் எங்கடி காய போடுறது? ஏன் அந்த ஆளா இடம் இருக்க போய் கொடி கட்டிக்க? நானா வேணாம் நான் சொல்றேன். இந்த கொழுப்பு திமிர் பேச்சுக்கு தாண்டி நீ இப்படி இருக்கிற. ஏய் நான் எப்படி இருக்கிறேன்? இன்னாடி வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கிற? பின்ன போங்க பூச்ச மாதிரி இவ்வளோ நீட்டுக்கு நீயே துணி காயப்பட நாங்க எங்க காய போடுறது? எப்படி பேசா பாரு. ஏன் நாளைக்கு தான் காய போட்டுக்க? நானா வேணாம் நான் சொல்றேன். இங்க பாரு, நீ வாடகைக்கு இருக்கிற மாதிரி நான் வாடகைக்கு இருக்கிறேன். உன் இஷ்டத்துக்கு என்னால துணி காயப்பட முடியாது. ஐயா என்ன பைத்தியத்தை பிடிச்சிச்சா? ஏய் போய் நல்ல ஒரு பைத்தியம் ஹாஸ்பிட்டல் போய் பாருடி. அப்ப என்ன பைத்தியம்ன்றியா? ஆமா பைத்தியம் கடிச்ச மாதிரி கத்தினா பைத்தியம் தான் சொல்லுவாங்க. என்னடி சண்டை போட்டு நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஆமா தீர்த்து வச்சிரும் அப்படியே நாட்டாமேவ. போடிய உன் குடும்பமே காரி மிஞ்சி கிடக்கு இங்க வர பஞ்சாயத்து பண்றதுக்கு. வாய் இருக்குன்ட்டு ஏதோ பேசுறாதீங்க. ஏதோ சண்டை போட்டு இருக்கிறீங்கன்னா தெல்லாம் விட்டா பேசிட்டு இருக்க நீ. ஏய் இங்க பாரு, துணி எந்த நீட்டு காய போட்டு வச்சுக்கிறா பாரு. ஃபுல்லா காய போட்டுருக்கால. கேட்டாக்கா நாளைக்கு காய போட்டுக்கணுமா இவன் எனக்கு ஆர்டர் போடுறா. அவ அப்படிதான் முசுன்றா மூஞ்ச பத்தி அவளுக்கு. ஏய் யார பார்த்து முசுன்றா? மோள அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். வெத்தல் பாக்கு கொட்டிடும் பல்லு என்ன நெக்கலாம். அவளுக்கு எகத்தாள் அதிகமாயிடுச்சுடி. இப்ப காண்டி அவ துணி எடுக்கல வச்சுக்கோ, மொத்த துணி சாணி கட்சி ஊத்திடுவேன். ஊத்தி பாரு, சாணி கரைச்சி ஊத்தி பாரு, அப்புறம் பாப்பா என்னோட சுயரூபத்தை. ஏமா என்ன கத்திக்கிறீங்க? டீ கூட பார்க்க முடியல. நோ வானா, நீயே ஞாயிற்றுக்கிழமை இந்த கொடி நம்ம 4 வீட்டுக்காருக்கு தானே? ஆமா 4 வீட்டுக்காரர் துணி காய போட்டுலாமே. இவ ஒருத்தியே காய போட்டுக்கிறா பாரு. கேட்டா எகத்தாளமா பேசுறானா? ஐயா உனக்கு என்னமா பைத்தியத்தை பிடிச்சிக்குதா என்ன? எல்லா துணியும் காய போட்டு வச்சுக்கிறா. ஏன் நீங்க நாளைக்கு தோச்சு காய போடுங்க, நான் தான் கேட்க வைப்பறேன். ஏய் நீ என்ன சொல்றது? நாளைக்கு காய போடு, நான் இப்ப கூட காய போடுவேன். கேளு நான் நல்லா, இது மாதிரி நீ நாக்கு புடுங்க மாதிரி கேட்டதா இவளுக்கு எல்லாம் உரைக்கும். அவளுக்கு எல்லாம் உரைக்காதடி. அவள உப்பு சப்பை இல்லாத சோத்துன்றவடி. ஆமா நான் உப்பு சப்பு இல்லாம சோறுங்க நீ பார்த்த. போடி போக்கத்தவல வந்துட்டாளுங்க நியாயம் பேசுறதுக்கு. நோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆம்பளன்னு கூப்பிட்டா பைத்தியக்கார மாதிரி நிக்கிறியானா? என்னமா டக்குன்னு பைத்தியக்காரன்ற? நான் தான் கேட்டுக்கிறேன்ல. கேட்டீங்கன்னா இந்த எப்படி போய் தவட மாதிரி ஒரு 4 குத்து கேளு. கொடுத்துருவானா? தாட மேல கொடுத்துருவானா? கையோட முடிச்சு போட்டுருவானே. ஆமா இந்த மாதிரி என் கையை முடிச்சு போட்டுருவாங்க பாரு. என் கை வந்து தொட்டு. நோ உன் கைய தொட்டு பக்கத்துக்கு எதுக்குன்னா கூப்பிடுற? போய் தவட மேலே வெயினா. ஏய் அந்த ஆளே பொண்ணடிட்டு அடி வாங்கின பையன், அந்த ஆளு என்ன அடிச்சிருவானா? யோ பெருசே, அவ எப்படி கேக்குறான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம்? நீ எப்படி உயிரோட இருக்கிற? நீ என்னை பத்தி தெரியாம பேசிச்சே. இப்ப பாராத ஒரே அடியில உண்டாண்டாளு. மோவனை என்னைய நீ அடிக்கிறதுக்கு வர இந்த கல்லால மூஞ்சி வச்சுக்கிடுவான். என் மேல கிழங்குல போட்டு போறா. சப்போர்ட் வர அவளுங்களுக்கு மோவனை அப்படியே போட்டு நசுக்கிடுவான். நீ இப்படி பஜார் போல பண்ற பாரு அவ. ஏய் மோவனை கம்முனு போடுங்க, இல்ல உங்க மேல தூக்கி போட்டுருவான். ரவுடிஸ்மா பண்ற உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏமா அது பேசிக்கு போற? அதுக்கு பைத்தியம் முடிச்சுக்குதுமா. போயா லூசே, நான் ஆம்பளை பெரிய வீரன் போனா அவட்ட ஒரு அடி வேணும் வந்து நீட்டி நிக்கிற. ஏய் ஒரு அடி எப்படி தெரியுமா இருக்குது? இரும்பு மறிக்குது. ஓ அதான் 10 பேசுற பாரு பேச்சு. நீ வாங்கி போட்டதான் தெரியும் ஒரு அடிய வாய்க்குதுன்னு பேசிக்கிற. இங்க வந்தாதான்டா ஒரே சத்தம் சண்டை சச்சரவு ஆகுது. ஏமா என்னமா பிரச்சனை உங்களுக்கு? வாங்க வாங்க ஹவுஸ் ஓனரே, இவ்வளவு தூக்கி வந்து இங்க வச்சீங்களே, இவ பண்ற அராஜகத்தை பாருங்க. ஏய் உனக்கு முன்னாடி நான் இங்க இருக்கேன், இன்னும் பேசுறா பேச்சு. ஏமா என்னமா பிரச்சனை உங்களுக்கு? இருமா பேசி தீர்த்துக்கலாம். ஏன் டல் ஆயிட்டுக்கிற? அல்ல சாப்பிடவே இல்லைங்க. டேய் ஒரு பிரியாணி போய் வேணாம். மட்டன் பிரியாணி தானுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் போய் பாய் கிட்ட ஒரு கடை வெட்டி பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். அக்கா கிட்ட போயிட்டு இதை சொன்னா என்ன பண்ணும் தெரியுமா? உன்னையே பிரியாணி ஆக்கிடும். பரவாயில்லையா? என்ன வீட்டுல பிடிச்சவங்க எப்படி கோத்து உள்ளானே பாத்துங்கிறானுங்க. உனக்கு நான் ரகசியமா பிரியாணி வேணும் தரேன். 65 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன். உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன்? இது அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணும் தெரியுமா? உன்னை தோலெல்லாம் உரிச்சு 65 போட்டுரும். பரவாயில்லையா? எப்பா சொல்லி கிளி தொலைச்சிடாதரா. ஏற்கனவே காட்ஸ் எல்லாம் மாரி கோவப்படுவா. இது வேற தெரிஞ்சா அவள் தான் நான் தொலைஞ்சேன். அதுக்கு வந்த வேலையை பாரு. தேவையில்லாமலாம் பேசின்னு இருக்காத. ஒருத்தன் நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன பாய்ஸ் படத்துல வர செந்தில் மாதிரியே இருக்கீங்க. என்னடா சொல்றது? பாய்ஸ் படம் வர செந்தில் இருந்து பாய்ஸ் படத்துல செந்திலே தூக்கு வச்சுன்னு பிச்சை எடுப்பாரு. பிச்சை எடுப்பாரா? அப்ப என்ன பிச்சைக்காரன் சொல்ற? இது மூஞ்ச பத்தியா இதுக்கா? வந்த வேலையை பாருங்க, என்கிட்ட அப்புறம் பேசுங்க. பாத்தியாடியே நம்ம சண்டை போட்டு மல்லு கட்டி கிடக்குறோம், வழிஞ்சு வழிஞ்சு பேசிருக்கிறோம். அதுகிட்ட விளங்காதவன் இவன் வீட்டுக்கு எதுக்கு தான் வந்தனே தெரியல. தினமும் இவளுங்க கிட்ட சண்டை கட்டி மாள்றேன். ஏமா விலகாதவன் என்ன சொன்னா? உன்னதான் சொன்னாங்க. அதுல வேற திரும்ப வர கேக்குறியா? ஏமா அதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நோ இங்க பாரு, நான் இந்த கொடிக்கயிறு யாருக்கு நான் சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஆனா நீ 4 வீட்டுக்கார பயன்படுத்திக்கலாம். இந்த முண்டைக்கால போயிருக்கிறாளே அவ மட்டும் தான் பயன்படுத்தலாம், அவ மட்டும் தான் காயப்படுவாளாம். கேளுங்க இந்த அநியாயத்தை. அவசரம் வர நீங்களே ஞாயிற்றுக்கிழமை நீதானா? போனா போட்டும். குண்டிச்சே என்ன கள்ள தூக்கி மேல போட்டு தீதானான்றா?
இப்ப என்ன ஆச்சு? செத்தா போயிட்டா? ஹவுஸ் ஓனர் தானே பேசிட்டு இருக்கான். ஏன்பா ஹவுஸ் ஓனரா? இந்த ஊரை விட்டு நான் கால் பண்ண ஊரு எனக்கு தேவையில்ல. அட்வான்ஸ் தர மாட்டேன் பரவாயில்லையா? உன்னை அப்போ சொன்னாங்கய்யா வாங்கின அட்வான்ஸை கொடுக்க மாட்டேன் போட புறம்போக்கியா. மகன் என்ன பேசுற மாட்டியா? டேய் அவங்க கிட்ட சண்டை போட்டுனா இன்னும் அசிங்கமா பேசுவான். நீ கம்முன்னு இரு. அப்ப கேட்க வேணான்றியா? இந்த பக்கத்துல இருக்கிற நம்பர் காணி போட்டுன்னு அவனுக்கும் இவனுக்கும் சண்டை மூட்டி விட்டுரு. அதுவும் கரெக்ட் தான். தண்டத்துக்கு காசு ஊற்றி வச்சுக்கிறேன். டேய் போய் அவன் நட்றா. டேய் நான் கெட்டவரா? என்ன அடிக்க சொல்லிக்கிறாரு. ஐ ஐ ஐ டேய் என்னடா தொட்டு விட்டுங்கிறான்? அதுக்கு நானே பண்றதே முதல்ல இவங்க சண்டையை தீர்த்து வை. ஹவுஸ் ஓனர் நீயே ஞாயிற்றுக்கல வாரம் ஃபுல்லா நான் துணி துவைக்கல. இன்னைக்குதான் இவ்வளவு துணி செஞ்சு துவைச்சு போட்டான். அதுக்கு வந்து இப்படி சண்டை வைக்கிறா இவா. வாரம் ஃபுல்லா நீ ஏமா துணி துவைக்கல? நீ துவைக்க வேண்டியது தானே? அதுக்கு நீங்க சீரியல் போடுறவங்க தான் போய் கேட்கணும். என்ன வந்து கேட்டா எப்படியா? சீரியல் பைத்தியம் போல நான் இதுங்க. ஏமா 2 நாளைக்கு ஒரு வாட்டி துணி துவைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு துணி துவைக்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்தியா? நீல ஒரு ஹவுஸ் ஓனரா? ஐயா இந்த பொண்ணு என்ன எப்படி கத்துதா? கையில பைட் வச்சுனுக்குது. தலைமையில போட்டு போகுது. கம்முன்னு இரு. ஹவுஸ் ஓனர் உங்க வீட்டுல நான் எவ்வளவு நாளா வாடகைக்கு இருக்கிறேன். இவெல்லாம் இப்ப வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறா. நீ நியாயத்தை கேட்டு சொல்லு ஹவுஸ் ஓனர். பண்றதெல்லாம் ஐயோக்குத்தனம் முள்ள மாதிரி தனம். இதுலனா நியாயத்தை சொல்றது நம்ம. நீ கட்டி வச்சுக்கிற வீட்டுல இதுங்க இருக்கிறது அதிசயம். நீ ஒண்ணுத்து மாத்தி ஒண்ணுக்கு சப்போர்ட் பண்ணா வீட்டையே கொளுத்தி விட்டு போறோம். பரவாயில்லையா? டேய் என்னடா அப்படி பேசுற? அதான் சொல்றேன், பொதுவா பேசிட்டு இங்க இருந்து எஸ் ஆயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஹவுஸ் ஓனரே நாயத்தை சொல்றியா இல்லையா? சொல்றேம்மா அவசரப்படாதம்மா. நீங்க இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கலான்னு இருக்கேன். சலுகையா? என்ன சலுகை? எல்லாருக்கும் படத்துக்கு சினிமா டிக்கெட் புக் பண்ணி தர போறேன். நீங்க எல்லாரும் ஜாலியா போகலாம். சினிமா டிக்கெட்டா? ஏய் சினிமா டிக்கெட் புக் பண்ணி தராரண்டி. ஜாலியா போலாம். என்ன நல்லா நேக்க சண்டையை முச்சு விட்டதில்ல. சூப்பரு. இப்படிதானே சலுகை ஒண்ணும். என்ன சினிமாக்கு வரையா? எங்க வீட்டுக்கார திட்டுவாரே. பிரச்சனை இல்லம்மா. அவனுக்கு ஒரு டிக்கெட் போட்டு குத்துறேன். அவன் 4வது ரோல உட்காந்து படம் பார்த்துங்க எடுக்கட்டும். உனக்கு புத்தி போலல. தொடப்பாட்டிலயும் செருப்புலயும் அடி வாங்குற வரையும் வாயம் ஓயாதே நீயும் ஓய மாட்டேன். டேய் வாடா இப்படிதான் நீ பேசிங்க எடுப்ப. ஏய் நம்ம 3 பேர் தானே ஒன்னா சினிமாக்கு போறோம். சண்டை எல்லாம் போடாதடிய. ஏய் இதுக்கு மேல நான் ஏன்டி சண்டை போட போறேன்? இந்த துணி நாளைக்கு காய வச்சுக்கிறேன்டி. வரேன். எப்படியோ போயிட்டா. நீ என்ன போலியா? நானும் படத்துக்கு போவேன். பாப்கார்ன் தின்னு வரட்டா? இவன் மட்டும் தான் போவாளாம். நானும் போவேன். போடி. ஐயோ இவனை அடி விட்டு போட்டான். இவன் அடிச்சுக்கிட்டே நான் கையே எடுக்க மாட்டேன்டானே. ஐயா நீ எப்படியாவது போட்டோம் நம்ம போலாம். டேய் எப்ப நிறுத்தா? நிறுத்த மாட்டேன். டேய் நிறுத்தா. டேய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். பாக்குறவங்க எல்லாம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய் பாய். பாய்.